பீகார்ல நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தீபிகா பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபுல்லாவே பேசுவோமே. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்து நிறைய பேர் புகழ்றாங்க, அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் கூடுதலா பேசுவோம். அண்ட் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் மாநாட்டுல நடந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல அவருடைய போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இப்போ அவருக்கான விமர்சனங்கள் எப்படி தெரிக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் நிறைய விஷயங்கள் அரசியல் களத்துல முக்கியமான பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ப்ளீஸ். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஆரம்பிக்கலாமா? பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. இதுல வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை, மக்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும், எல்லா உரிமைகளும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்துறாரு. ஆப்வியஸ்லி இவர் வந்து காங்கிரஸ் தான் எனக்கு அப்படியே உயிர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற திமுகவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மிக அதிக அளவுல இவங்களுக்கான ஆதரவுகளை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இங்கிருந்தே ஆதரவு கொடுத்தா எப்படி போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார் போறாரு. போயிட்டு அங்க அவர் கூட யாத்திரையிலையும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, எல்லாரு கூடயும் போறாரு வராரு, நிறைய இருக்கு. ஆனா தமிழகத்துல பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம பிரச்சனையை இங்க பார்க்காம அங்க போனா எப்படி சாரே அப்படின்னு கேள்விகள் இருந்தாலும், எனக்கு காங்கிரஸ் முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால நான் போய் என்னுடைய பிரதரை வெல்கம் பண்ணணும், வெல்கம் ஸ்பீச் பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அங்க போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் அங்கதான் ஒரு தரமான காமெடி சம்பவம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் போட்டு வெள்ளன்னு வெளுத்து மீம்ஸா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்பீச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பீச் டைமிங்ஸ் வருது. அப்போ வந்துட்டு ராகுல் காந்தியா ராஜீவ் காந்தியா அப்படிங்கறதே ஒரு பெரிய கன்ஃபியூஸா என்ன ஆயிடுது அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆயிடுது. மை டியர் பிரதர், அதாவது அவர் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்காளர்களுடைய உரிமை யாத்திரை வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார சொல்றாரு? ராஜீவ் காந்திய சொல்றாரு. டு மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அப்படிங்கிறாரு. அரங்கமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னது ராஜீவ் காந்தியா சார், நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு. திரும்பவும் மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி சார், ஆமா இருங்க வர, தெரியாம என்ன பண்றேன்னு எனக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டியே கொடுக்குறாரு. அந்த அங்க வந்து ஆக்சுவலி அவருக்கு தெரியாம பேச ஒரு விஷயம் தான். அவருக்கு வந்து ஒரு டென்ஷன், ஒரு மேடையில இருக்கும் போது ராகுல் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சிமிலாரிட்டியா இருக்கிற காரணத்தினால ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஆனா அந்த விஷயம் இப்போ அது முக்கியம் கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு ஸ்பீச்சை பார்த்துட்டு எப்படி பேசுறது அப்படின்னு கூட தெரியாதா? மேடையில ஒரு எங்கெங்க சிரிக்கணும், எங்கெங்க எப்படி போனோம் அப்படிங்கறதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கிட்டு ஒரு துண்டுச்சீட்டு வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பேச்சறிவு கூடவா இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மதுரை தெற்கு தொகுதியில விஜய், மதுரை கிழக்கு தொகுதியில விஜய், அந்த மாதிரி விஜய்ன்னு சொல்லி அவருடைய பேரை எந்தெந்த தொகுதிகள்ல பார்த்து கூட படிக்கணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருந்தது. இப்ப அதை வச்சுதான் எல்லாரும் கலாய்க்கிறதும். பார்த்து படிக்கும் போதே இவர் ஏன் தப்பா படிக்கிறாரு, அப்ப நீங்க தான் ஏன் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்றதை தெளிவுபடுத்திக்கணும், நம்ம கிட்டே ஒரு பிரச்சனை இருக்கும்போது மத்த கட்சிகளை ஏன் விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இப்பொழுது திமுகவை நோக்கி கேட்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக்ஸா பயங்கரமா யோசிக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஒரு சம்பவத்தை இன்னைய வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. வாக்காளர்களுக்கு இது வரைக்கும் 68 லட்சம் நபர்களை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க காரணம் அம்பானி அவர்களுக்காகவும் அதானி அவர்களுக்காகவும் மட்டும்தான் இந்த விஷயங்கள் முழுக்க செய்யப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருத்த குற்றச்சாட்டை இவங்க முன் வச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒன்னா இந்தி கூட்டணி வந்து ஒரு பக்கம் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா ராகுல் காந்தி அவர்கள் அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. இதே சேர்ந்த ஒன்னாவே இருக்கிற இந்தி கூட்டணி இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க சகுனி வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஐ திங்க் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை அவங்க பயங்கரமா கிராண்டா அவரை வச்சுக்கிட்டு அதானி அவர்கள் எல்லாம் வச்சு சூப்பரா பண்றாப்ல. ஒரு பக்கம் அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்ணுல நெய் ஒரு கண்ணுல மிளகா பொடி போடுற மாதிரியான ஒரே சம்பவம் ஒரே நபருக்கு அதே இந்தி கூட்டணி ஒரு பக்கம் வந்து விஷயத்தையும் திணிக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாயாசம் போல இனிப்பையும் திட்டிட்டு இருக்காங்க. இது எந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது புரியல. இதனால அவர் நடத்திட்டு இருக்கிற இந்த ஒரு யாத்திரை முழுக்க ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளும் ராகுல் காந்தி அவர்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு.
அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் சமீப தினங்களா மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர்களுக்கும் எது தேவை அப்படிங்கிற மாதிரி மாணவர்களை பார்த்து மீட் பண்ணி நிறைய விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு நபர்களும் எழுந்து அவங்களுடைய சந்தேகங்களை கேட்கும் போது இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற அட்வைஸ் ஆகட்டும், அவருடைய வே ஆஃப் ஸ்பீச் சூப்பர்பா அப்படின்னு சொல்லும் வகையில பகவத்கீதையை பத்தி ரொம்ப அற்புதமா இவ்வளவு அளவுக்கு சூப்பரா பேசுவாரா இவரு, சூப்பர்பா அப்படின்னு சொல்லி இருக்கும் பாராட்டுகளை விட இன்னும் அதிக அளவுல கொடுக்கும் அளவுக்கு அவருடைய பாராட்டுகள் இருக்கு. முக்கியமா பகவத்கீதை அப்படின்னு சொல்லப்படுறதுலயே ஒரு 2 ரீதியில அவர் சொல்றாரு. ஒண்ணு அணுகுண்டு அப்படிங்கறத வச்சு பேசுறாரு, இன்னொன்னு அகிம்சை வழியில காந்தி அவர்கள் பின்பற்றின அந்த முறை பத்தி பேசுறாரு. சோ இது என்ன, நீங்க சம்பந்தம் இல்லாம 2 கதை சொல்றீங்க ஒண்ணுலயே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாருங்களேன். அணுகுண்டு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு நபர், அதாவது அணுகுண்டு கண்டுபிடிச்ச நபர் இருக்கிறாங்க இல்லையா, ஓபன் ஹேமர் கிட்ட போய் கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி நீங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் பண்ணேன் அப்படின்னா நிறைய உயிர்கள் சேதமாறியுமே, நிறைய பேர் இறந்து போயிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் நாட்டினுடைய நலன் காரணமா நீங்க அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்ததன் காரணமாக அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறாரு. செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியே இது நடக்குது. செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் கன்ஃபியூஸ்டா இருக்கு, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல பகவத்கீதையை படிக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றாரு. சமஸ்கிருதத்துலதான் இருக்கும், சரி ஓகே அதை நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டு இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முழுக்க அதை கம்ப்ளீட் பண்றாரு. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஞானம் வருது. அதுல முக்கியமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். சோ கடமை அப்படிங்கிறது நம்ம நாட்டை காப்பாற்றணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கடமையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அணுகுண்டு தயாரிச்சு அது கொடுக்குறாரு. இதன் மூலமா ஒரு செகண்ட் வேர்ல்ட் வார் நினைக்கிறேன் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ 1937ல இருந்து 1945 வரைக்கும் இது போயிட்டு இருக்கு. ஸோ ஹிரோஷிமாலையும் நாகசகிலையும் போயிட்டு இது எல்லா குண்டுகளையும் போடுறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த ஒரு 2.5 லட்சம் ஆட்கள் வரைக்கும் இறந்து போயிடுறாங்க. பட் அந்த வேர்ல்டு வாரும் அதோட முடிஞ்சிருது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு ஒரு கில்ட்டா இருந்தாலுமேவும் அது நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண ஒரு விஷயம், கடமை அப்படிங்கறத செஞ்சுட்டேன், பலனை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஓபன் ஹைமர் சொன்ன விஷயங்களை இவர் கடைசி காலத்துல அவர் எழுதின புத்தகங்கள்ல இருந்த விஷயங்களை இவர் அனலைஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ அதே பகவத்கீதை அப்படிங்கிறது அகிம்சை வழியிலும் பின்பற்றப்படுது. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. பட் அவருடைய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா எல்லாருமே சூப்பரா பேசுறாருப்பா இவரு அப்படின்னு சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாம கற்றவனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லும் வகையில ஒரு நல்லா படிச்ச நாலேஜபிளான ஒரு அரசியல்வாதி நம்ம தமிழகத்தை ஆண்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். அவர் வரணும் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்கிற நபர்கள் பல பேர். அதுல நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்களை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஐ லவ் அண்ணாமலை அண்ட் சப்போர்ட் அண்ணாமலை அப்படிங்கறத எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறதையும் மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் அடுத்த கட்டமா விஜய் அவர்களுடைய ஸ்பீச் பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்பீச் நடக்கும் போது, அதாவது மாநாடுல அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று கவர் பண்ணியிருப்பாரு, செல்ஃபி எடுத்து மொத்த லொகேஷன்ஸுமே காமிச்சிருப்பாரா இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் அதுல அவருடைய வீடியோவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் லைக்ஸ் வருது. இந்த லைக் அப்படிங்கிறது இவ்வளவு ஷார்ட் டைம்ல சாத்தியமே இல்லை. எப்படிப்பா அப்படின்னு சொன்னா, பிகாஸ் ஹீ இஸ் a செலிபிரிட்டி. அவருக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா வடநாடுகள்ல நிறைய வெளி மாநிலங்கள்ல இருந்து தான் அவருக்கு லைக்ஸ் வந்திருக்கு. இது முழுக்க ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் போன்ற பல பேர் வந்து குற்றம் சாட்டிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனா அது உண்மையான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டி மேபி அதுக்கு உண்மையா கூட இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதற்கான ஒரு விமர்சனம் அப்படிங்கிற மவுஸ் மட்டும் சத்தியமா குறையல. இத்தனை நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு மாநாடு முடிஞ்சு. இன்னைய தேதி வரைக்கும் விஜயனுடைய மாநாடும் அவர் பேசும் சர்ச்சைக்குற ஒரு விஷயமா எந்த ஊடகத்தை திறந்தாலும் அதை மட்டும் தான் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் பேசின விஷயங்களை பத்தியும் அப்படிங்கறத கூடுதலா சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.